டிக்கெட் எடுக்க சொன்ன நடத்துனரை பேருந்திலிருந்து கீழே தள்ளிய மதுபோதை ஆசாமி. காயத்துடன் நிலை குலைந்து போனவருக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்த பொதுமக்கள். ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு கைகளை பின்னால கட்டிக்கிட்டு தோளை தூக்கி அசால்ட்டா ரியாக்ட் செய்த நபரோட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து வேலூருக்கு ஒரு தனியார் பேருந்து புறப்பட்டு போயிருந்திருக்கு. பல பயணிகள் அமர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருந்த இந்த பேருந்து பழைய கமலா தியேட்டர் பஸ் நிறுத்த பகுதியிலிருந்து கொஞ்சம் தூரம் போயிருந்திருக்கு. அப்பதான் பஸ்ல இருந்த நடத்துனர் சண்முகம் ஒரு மதுபோதை ஆசாமி கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்லி கேட்டதாகவும், ஆனா ராஜாங்கிற அந்த நபர் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம தகாத வார்த்தையில பேசியதாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல அந்த மதுபோதை ஆசாமி நடத்துனரை பேருந்துல இருந்து தள்ளியதாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல தகராறு முற்றி போக அந்த நபர் பேருந்துல இருந்து நடத்துனரை தள்ளியதாகவும், இதனால எதிர்பாராத விதமா வெளியில விழுந்த நடத்துனர் படுகாயம் அடைந்து மயக்கமும் அடைந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து பதறி போன பயணிகளும் பொதுமக்களும் நடத்துனரை உடனடியா மீட்டு நிலை குலைந்து போனவருக்கு முதலுதவி சிகிச்சையும் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த கலைவரத்துக்கு இடையில அந்த மதுபோதை ஆசாமி தப்பி ரயில் நிலையத்துக்கு சென்றதாகவும் சொல்லப்படுது. அப்போ 60 வயசாகுது அவருக்கு, அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியுமான்னு ஒருவர் கேட்டதுக்கு தன்னை மறந்து அந்த நபர் சாலையில அசால்ட்டா நடந்து போற காட்சிகளும் பதிவாகி இருக்கு. இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் அந்த மதுபோதை ஆசாமிய தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில மதுபோதை ஆசாமிகள் இந்த மாதிரி சாலையில சுற்றி திரிந்து பெரும் சிக்கல்களை ஏற்படுத்துறது தொடர்பா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையையும் முன்வைக்கிறாங்க.